வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கீடா என்ற கேள்விக்கு ஆலோசித்து முடிவு என்றும் பதில். செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரும் வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்காததற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். எத்தனை சாட்சிகள் உள்ளனர், அதில் அரசு அதிகாரிகள் எத்தனை பேர் உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவு. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இன்றும் நாளையும் காலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொலை முயற்சி வழக்கு விசாரணைக்கு வந்தவர் நெல்லை நீதிமன்றத்தின் முன்பு கொலை. 4 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. எங்கும் கொலை, எதிலும் கொலை என்ற திமுக அரசின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல. நெல்லை கொலையை மேற்கோள் காட்டி எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது சட்டமன்ற கூட்டத்தொடர். ஆளுநர் சொந்த கருத்துக்களை கூற அனுமதி இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு பேட்டி. தேனி சபரிமலை இடையே பயணிக்கும் வாகனங்களுக்கு ஒருவழிப்பாதை இன்று முதல் அமல். செல்லும்போது கம்பம் வெட்டு வழியாகவும் திரும்பும்போது குமிழி வழியாக பயணிக்க அறிவுறுத்தல். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்றம் அருகே இந்தியா கூட்டணி பேரணி. காங்கிரஸ் அவமதித்ததாக கூறி பாஜக கூட்டணியும் போட்டி போராட்டம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை தற்போது விசாரிக்க அவசியமில்லை. உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதம். நெல்லை மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தை ஆய்வு செய்ய கேரள குழு இன்று வருகிறது. கேரள அரசே கழிவுகளை அகற்ற பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்ட நிலையில் நடவடிக்கை. மதுரையில் மூதாட்டியை முட்டி தூக்கி வீசிய மாடு. படுகாயமடைந்த மூதாட்டிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. இரட்டை இலை சின்னம் குறித்து முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு 8 வார அவகாசம் கோரிய மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 2 ஊழியர்கள் உயிரிழந்த விவகாரம். இழப்பீடு கோரி ஊழியர்களின் சக உறுப்பினர் மறியல். குற்றால மெயினருவிகளில் பெண்கள் குளிக்க நீடிக்கும் தடை. வெள்ளத்தில் கைப்பிடி கம்பிகள் தரைத்தளம் சேதமடைந்த நிலையில் நடவடிக்கை. தைப்பொங்கல் தினமான ஜனவரி 15, 16ஆம் தேதிகளில் யுஜிசி நெட் தேர்வு மாற்றியமைக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு சு. வெங்கடேசன் கடிதம். ராஜஸ்தானில் வாகனங்கள் மீது மோதி டேங்கர் லாரி தீப்பிடித்ததில் 8 பேர் உயிரிழப்பு. முப்பது லாரிகள் தீயில் எரிந்து சேதம். ஈரோடு கள ஆய்வுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற எண்ணம் எழுந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். களவை பொறுத்தவரையில் இன்னும் வேகமான வகையில் உற்சாகத்தோடு பணியாற்றுவதற்கு உறுதியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம்.
ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்தும் பதிலளித்திருக்கிறார். ராகுல் காந்தி மேல இந்த நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் அதை சட்டப்படியாக சந்திப்பார். அம்பேத்கர் விவகாரத்தை அடுத்து இந்த மாதிரி அணுகு போறோம் சார். தொடர் போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்து இது எந்த மாதிரியான எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் சார்? கூட்டணியுடைய கட்சி தலைவரை கலந்து ஆலோசித்து அது குறித்து முடிவெடுத்து அறிவிக்கும். சார், நடிகர்கள் அரசியலுக்கு வருவது எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன். மத்திய அரசுக்கு எதிராக கீச்சுக்குரலிலாவது எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா என்று கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியில் குற்றம் சொல்ல எதுவும் இல்லாததால் எதிர்க்கட்சித் தலைவர் பொய் சொல்லி வருவதாக விமர்சித்திருக்கிறார். ஈரோடு அருகே உள்ள சூழாறில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 951 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 559 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் 133 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பில் 22 புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து 284 கோடி ரூபாய் மதிப்பில் 50,088 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பேசிய அவர் பெரியார் பிறந்த ஈரோடு மண்தான் புதிய தமிழ்நாட்டிற்கான தொடக்கம் என்று கூறினார். 3 ஆண்டுகளில் ஈரோட்டிற்கு திமுக செய்த நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பட்டியலிட்டார். திமுக ஆட்சியில் குற்றம் சொல்ல எதுவும் இல்லாததால் எதிர்க்கட்சித் தலைவர் பொய் புகாரை முன்வைப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இட்டுக்கட்டண கற்பனை குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார், முன்னெச்சரிக்கை செய்யாம சாத்தனூர் அணைய திறந்து விட்டாங்கன்னு ஒரு பொய்ய பரப்பினார். ஆனா உண்மை என்ன? 5 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. கரைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர்களில் தான் குறிப்பிட்டு அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டுச்சு. முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்ச காரணத்தினால்தான் பெரிய அளவில் உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். இதான் உண்மை. ஆனா ஒன்றை மறந்துடக்கூடாது. அதிமுக ஆட்சி இருந்தப்ப நிலைமை என்ன? செம்பரம்பாக்க ஏரிய முன்னறிவிப்பு இல்லாம திறந்துவிட்ட காரணத்தினால 200க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க. டங்ஸ்டன் விவகாரத்தில் சட்டமன்றத்தில் கூறியதையே திரும்ப திரும்ப பேசி எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு எதிராக கீச்சுக்குரலிலாவது பேசுவாரா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். சொன்னதையே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு? செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு? வாழைப்பழ கதை அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். நான் இப்ப உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன். அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும். கடந்த ஆட்சியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்ததை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார்.